தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இப்போ நீங்க பார்க்கிற மாதிரி திமிங்கலத்தின் எச்சம் குறித்து நிறைய செய்திகளை பார்த்திருப்பீங்க. திமிங்கலத்தின் எச்சம், அதாவது ஆம்பர்கிரிஸ உற்பத்தி பண்ற திறன் ஃபைஸ்டர் மேக்ரோசெஃபாலஸ் என்ற எண்ணெய் திமிங்கலத்துக்கு மட்டும்தான் இருக்கான். இதனுடைய ஃபேவரட்டான ஃபுட்டு கணவாய் மீன். கணவாய் மீனை சாப்பிடும்போது அது தன்னுடைய கூர்மையான கொடுக்கால திமிங்கலத்தை தீண்டுமாம். இதுல இருந்து தன்னை தற்காத்து கொள்ள மெழுகு போன்ற ஒரு திரவத்தை உற்பத்தி செஞ்சு அந்த கணவாய் மீனை சுத்தி பல அடுக்குல சூழ்ந்து ஸ்மூத்தான ஒரு கல்லு மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதுதான் ஆம்பர்கிரிஸ் என்ற திமிங்கல எச்சம். தன்னால சுமக்க முடியாத பட்சத்துல இந்த ஆம்பர்கிரிஸ திமிங்கலம் வாமிட் பண்ணிடுமா. அதை கண்டுபிடிக்கிற மனுஷங்க அதை பல லட்சத்துக்கு விற்று லாபம் பாக்குறாங்க. அதோட கழிவால நமக்கு என்ன பிரயோஜனம் தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன். இந்த ஆம்பர்கிரிஸ வாசனை திரவியம், மருந்து, உணவுப் பொருட்கள், பூஜை பொருட்கள் உற்பத்திக்குன்னு நிறைய உபயோகத்துக்கு பிரயோஜனப்படுத்துறாங்க. இது போலதான் சில பேருக்கு நீங்க உபயோகம் இல்லாதவங்களா, காரியம் முடிஞ்சதும் தூக்கி போடுற வேஸ்ட் பேப்பர் மாதிரி இருக்கலாம். ஆனா 1 சாமுவேல் 2:8 படி புழுதியில இருந்தும் குப்பையில இருந்தும் உங்களை தூக்கி உபயோகப்படுத்தி உயர்த்துவார். ஆமீன்.